காகம் வீட்டின் அருகே கத்துவதால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படும், யாராவது வருவார்கள் அல்லது திருட்டு ஏற்படும். பரிகாரம்: வீட்டின் தென்பகுதியில் ஒரு சிறிய உணவு பலகையில் காகங்களுக்கு உணவு வைக்கலாம். வீட்டில் தீபம் தானாக அணைவதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் குறைகிறது, தீய சக்திகள் இருக்கலாம். பரிகாரம்: தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி நெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் பயன்படுத்தலாம். மந்திரங்கள் சொல்லலாம். காலில் பால் அல்லது அரிசி விழுவதால் நஷ்டம், பொருளாதார பிரச்சினை வரலாம். பரிகாரம்: வீணாக விழுந்த உணவுப் பொருட்களை அப்படியே விட்டுவிடாமல் ஒரு மூலையில் வைத்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். வீட்டில் தவறுதலாக கண்ணாடி உடைவதால் தீய சக்தி, நஷ்டம், உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். பரிகாரம்: உடைந்த கண்ணாடியை உடனே வெளியே எடுத்து வைத்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றுதல். கருப்பு பூனை பாதையை கடந்தால் பயணம் அல்லது செயல்களில் தடங்கல் ஏற்படலாம். பரிகாரம்: ஒரு நிமிடம் நின்று பிரார்த்தனை செய்து பிறகு செல்லலாம். வீட்டு வாசலில் எலி இறந்து கிடைந்தால் அடுத்த சில நாட்களில் குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை வரலாம். பரிகாரம்: வீட்டை சுத்தமாக வைத்து கற்பூரம் மற்றும் சாந்தி ஹோமம் செய்யலாம்.